எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிஃபன் சாம்பார் தான் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். தோசை, இட்லி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு டிஃபன் சாம்பார் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏக்தம் சாம்பார் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அது என்னென்ன காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கேன், எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குக்கர் அடுப்புல வச்சாச்சு. இதுல ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இது காஞ்சின்னு இருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி பெருங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயை நீல வாக்கில் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் தான் நல்ல ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பரங்கிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு. இந்த பச்சை மிளகாயை பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட போடுற மிளகாய் ஃபர்ஸ்ட் காமிச்சது எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். இந்த பச்சை மிளகாயை நம்ம காயெல்லாம் வேகும்போது அப்படியே பச்சையாக போட போகிறோம். பச்சையாக பச்சை மிளகாயை வதக்காத போடும்போது அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மிளகாயை அப்படியே போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு, இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு களைஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறதுனால அதிக புளிப்பு தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் புளியோட புளிப்பும் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதையுமே எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சாம்பார் பொடியும் கொஞ்சமாக நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கடுகு தாளிச்சிடலாம். நம்ம டைரக்டா குக்கர்ல எல்லாத்தையும் போட்டு ஒரே ஏக்தமா ஒரே தடவையில ஒரு 3 விசில் விட்டு நம்ம பண்ண போறோம். தனித்தனியா வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லா ஒரே தடவையில நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி குக்கர்ல அப்படியே விசில் விட்டுட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 3 விசில் இல்ல ஒரு 4 விசில் வந்துருக்கு அப்படின்னா ஒரே சமயத்துல சாம்பார் ரெடி ஆயிடும். ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். தனியா வெளியில கடாயில வதக்கி நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். ஆபீஸ் போறவங்களுக்கு வெளியில போறவங்களுக்கு சீக்கிரமா முடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த பெருங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம இதோட சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சுட்டு அப்படின்னா ஃப்ளேமை நம்ம கொஞ்சம் குறைச்சிடலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இந்த மிளகாய் இது வரைக்கும் நம்ம போட்டு வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் ரொம்ப ஃபைனாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போகிறோம். இப்போ இது மேலே நம்ம அப்படியே தக்காளி போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சைட் டிஷ் இது. இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையுமே போட்டுக்க போகிறோம். கேரட், பச்சை மிளகாய், பீன்ஸ் எல்லா காய்கறிகளுமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும்.
இப்போ நம்ம இந்த பருப்பையும் இதில் சேர்த்துருவோம். பருப்பை வந்து நல்லா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம புளி தண்ணியை விட்டுடுவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி விட போகிறோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுப்போம். பச்சை மிளகாயோட காரம் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சமாக வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போடுறேன். இந்த காய் பருப்பு எல்லாம் வேகிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தண்ணி எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு தெரியும். நான் வந்து நல்லா இன்றைக்கி ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து பண்ணுறேன். உப்பு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் போட போகிறோம். இதிலே வந்து சேர்த்து உப்பு போட வேண்டாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அந்த உப்பு மட்டுமே போகிறோம். கீழே இறக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போட போகிறோம். இப்போ அதை வந்து குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு நல்லா வந்து ஒரு 4 விசில் விட்டுற போகிறோம். லாங்காக வந்தது அப்படின்னா 3 விசிலே போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 4 விசில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே வெயிட் போட்டுற போகிறோம். இதை திறந்துட்டு விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் வந்து ஸ்டீம் போயிடுத்து, நம்ம வந்து திறக்க போகிறோம். நமக்கு இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வந்து பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துடுது. நம்ம விட்டுருக்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 1/2 லிட்டர் கிட்ட நான் வந்து தண்ணி விட்டுருந்தேன், மேலாகவே விட்டுருந்தேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ மறுபடியும் நம்ம அப்படியே ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட போகிறேன். இதில் வந்து இனிமேல் தான் நம்ம உப்பு போட போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலாக வாசனைக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழையும் நம்ம வந்து போட போகிறோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பருப்பு வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து லாஸ்ட்டில் உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த டிஃபன் சாம்பாராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக மத்தியானத்தில் வைக்கிற சாம்பார் கூட பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெல்லமோ சர்க்கரையோ ஏதோ ஒன்று சேர்ப்போம். அதனால நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது ஒரே ஒரு கொதி லேசாக வந்தால் போகிறோம். இந்த உப்பு கரையிறதுக்காக மட்டும்தான், ரொம்ப நாள் கொதிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. கொஞ்சமாக நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா பரங்கிக்காயிலே ஒரு ஸ்வீட் இருக்கும், இருந்தாலும் லேசாக கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நாள் கொதிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ மேலாக நம்ம வாசனைக்கு அப்படியே இன்னும் கொஞ்சமாக வந்து பச்சையாக வந்து மறுபடியும் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஃபைனாக வந்து கையால் கிள்ளி போட்டுடலாம். கொதிக்கிற போது நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் மேலாக போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லியா இந்த தழைகள்லாம் எடுத்துட்டு இந்த தண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் எது பண்ணுறதா இருந்தாலும் இதை வந்து நம்ம அப்படியே போடும்போது சாப்பிடும்போது வாயில் மாட்டும். அப்படிங்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி அலம்பிட்டு சின்ன சின்னதாக துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கையால் கிள்ளி எடுத்துட்டு நான் வந்து ஒரு வாழை நாரில் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கேன். இதையும் வந்து இதில் போட்டுற போகிறோம். ஏன்னா இப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா இந்த சூட்லேயே வந்து இது நல்லா புழுங்கி இதோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கிடும். உங்கள்கிட்ட வாழை நார் இல்லை அப்படின்னா சாதாரண நூல் கூட நம்ம அலம்பிட்டு அதை கூட சுற்றி இதில் போட்டுடலாம். இப்போ இதையுமே வந்து இதில் போடுற போது நமக்கு இதோட சேர்ந்து நல்ல வாசனை எல்லாம் இதில் இறங்கிடும். மேலாக போடுற கொத்தமல்லி தழையோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக நம்ம காய்கறிகள்லாம் நறுக்கிட்டோம் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிக்கிற போது சில பேருக்கு வந்து சோம்பு பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடுகு தாளிக்கிற போது நீங்கள் அது போட்டு தாளிச்சிக்கலாம். நான் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால போடலை. உங்களுக்கு பிடிக்கும்னா அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சாம்பாரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து தோராயமாக தண்ணி விட்டுருக்கோம். காய்கறிகள், பருப்பு எல்லாத்தையும் போட்டு நான் வந்து ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். ஒருவேளை கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க பச்சை தண்ணி விடாதீங்க. கொதிக்கிற வெந்நீர் எடுத்து விடும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா சூடாயிடும், டேஸ்டும் மாறாம இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாயிடுது, சாம்பார் வந்து ரொம்ப நீர்க்க இருக்கு அப்படின்னா கூட ஆறிட்டாலே பைத்தம்பருப்பு போடும்போது அது கொஞ்சம் டைட் ஆயிடும். இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி தெரியாம நாங்க தண்ணி விட்டுட்டோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சொல்றேன். கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எடுத்து கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி அதுல விட்டுட்டு நீங்க வந்து லேசா ஒரு கொதி விட்டீங்கன்னா திக்காயிடும். அப்படி கடலை மாவு இல்ல வீட்டுல அப்படின்னா கொஞ்சமா 1 டீஸ்பூன் இல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில பவுடர் பண்ணிடுங்க. அதை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி அதுல விட்டுடுங்க. இது ரெண்டுமே பண்ணும்போது ரொம்ப டேஸ்டாவும் சூப்பரா இருக்கும். அதே சமயத்துல தண்ணியா இருந்துன்னா திக்காயிடும். இப்ப கொதிச்சு எடுத்து பாருங்க. அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் வந்துட்டு ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியமே இல்லை, ரொம்ப குயிக்கா ஆயிடும். இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்க டிஃபன் சாம்பார், ஒரு ஏக்தம் சாம்பார் அப்படின்னா எல்லாத்தையுமே ஏக்தம் அப்படின்னா ஒரே தடவையில நம்ம பண்ற போது ஏக்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நம்ம விசில் விட்டு சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் வந்து ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரி ஒரு சைட் டிஷ் இது. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்.